ஒரு இளம் மனிதன் தன் வாழ்க்கையை முழுவதும் இந்தியாவிற்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தான். 1830களில் ஸ்காட்லாந்திலிருந்து ஒரு இளைஞன் ராபர்ட் கால்டுவெல் இந்தியாவிற்கு மிஷனரியாக வர முடிவு செய்தார். அவர் கடல் வழியாக நீண்ட பிரயாணம் மேற்கொண்டார். அந்த பயணம் எளிதானது இல்லை. பல நாட்கள் கடலில் உடல் சோர்வு, அறியாத நாடு, தெரியாத மக்கள். ஆனால் அவருடைய மனதில் ஒரு தெளிவான நோக்கம் இருந்தது. இந்தியாவில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர் தனது பயணத்தை ஒரு நினைவு குறிப்பாக எழுதி வைத்தார். அது அவரது விசுவாசத்தின் சாட்சியாக மாறியது. அது ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை. நாம் நினைவு கூறும் பேராயர் ராபர்ட் கால்டுவெல் அந்த ஒரு முடிவால் லட்சக்கணக்கானவர்களின் வாழ்க்கையை மாற்றினார். இதுதான் விசுவாசத்தின் வாழ்க்கை.